அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்ஷாகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் 40 வயதான சச்சின். நாள்தோறும் அதிக அளவில் போதைப் பொருள் பயன்படுத்தி வந்த சச்சின் ஒரு கட்டத்தில் அதற்கு அடிமையாகியுள்ளார். இதனால் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கும் பணத்தை எடுத்துக்கொண்டு போதைப் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வந்திருக்கிறார். இதனால் அவரது குடும்பத்தினர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் சச்சினின் இந்த மோசமான நிலை இப்படியே தொடர்ந்தால் சரியா வராது என்று எண்ணிய அவரது பெற்றோர் ஆகஸ்ட் மாதம் புலந்த்ஷாகரில் உள்ள ஒரு போதைப் பொருள் ஒழிப்பு மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டுள்ளனர். ஆனால் மையத்தின் கட்டுப்பாடுகள் சச்சினுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் பெற்றோரின் தொடர் வற்புறுத்தலால் சச்சின் மையத்தில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் மையத்தில் இருந்த சச்சினுக்கு திடீரென கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டு அலறி துடித்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். முதலில் அவர் சாப்பிட்ட உணவின் காரணமாக வயிற்று வலி ஏற்பட்டிருக்கலாம் என்று மருத்துவர்கள் நினைத்துள்ளனர். ஆனால் அவரது உடல்நிலை மோசமடைந்ததை அறிந்த மருத்துவர்கள் வயிற்றை ஸ்கேன் செய்தனர். அதில் சச்சினின் வயிற்றில் ஸ்பூன்கள், பல்விளக்கும் பிரஷ்கள், பேனாக்கள் உள்ளதைக் கண்டு மருத்துவர்களே அதிர்ந்து போயினர். உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சச்சினுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவரது வயிற்றிலிருந்து 29 ஸ்பூன்கள், 19 பல்விளக்கும் பிரஷ்கள், 2 பேனாக்கள் உள்ளிட்டவற்றை மருத்துவர்கள் வெளியே எடுத்தனர். சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த அறுவை சிகிச்சையில் தங்களது முழு திறனையும் செலுத்தி வெற்றிகரமாக சிகிச்சையை செய்து முடித்தனர். தொடர்ந்து சச்சின் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்து வருகிறார். அவரது உடல்நிலை சற்று முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் மறுவாழ்வு மையத்தில் இருந்த சச்சினுக்கு மையத்தின் செயல்பாடுகளும் அளிக்கப்படும் உணவுகளும் எரிச்சலை தந்திருக்கின்றன. மேலும் மையத்தில் தங்களுக்கு குறைவான காய்கறிகள் மற்றும் உணவுகளை கொடுப்பார்கள். வீட்டிலிருந்து வரும் உணவுப் பொருட்களை கூட அவர்களே எடுத்துக் கொள்வார்கள். அதனால் ஏற்பட்ட கோபத்தால் இவற்றை உட்கொண்டதாக சச்சின் தெரிவித்துள்ளார். தற்போது சிகிச்சையுடன் சேர்த்து அவருக்கு மனநல ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் போதைப் பொருள் அடிமைத்தனத்திற்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் மறுவாழ்வு முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்த்தியுள்ளது. 2024-25 ஆண்டு தேசிய குற்றப்பதிவு ஆணையத்தின் அறிக்கையின்படி உத்தரப்பிரதேசத்தில் 1.2 லட்சம் பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 30% பேர் 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள். புலந்த்ஷாகர் மாவட்டத்தில் மட்டும் 5000க்கும் மேற்பட்டவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு மையங்களில் சிகிச்சை பெறுகின்றனர். ஆனால் மறுவாழ்வு மையங்களில் போதுமான மனநல ஆதரவு இல்லாதது இதுபோன்ற தீவிரமான மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.